கோடரியானது மரத்தின் வேரின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். உங்க வாழ்க்கையில கனி இல்ல, சர்ச்சுக்கு போறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஆனா நீங்க என்ன இல்ல, உங்களுக்குள்ள கனி இல்லைன்னு கர்த்தர் சொல்ல. எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்சு விழுதான், எடுத்ததுக்கெல்லாம் கோவம், எரிச்சல், சண்டை, கேட்ட வார்த்தை. நம்ம மனம் திரும்பி இருக்கோம்னா அதுக்கு ஏற்ற கனிகளை நாம் காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். கல்லுகளை ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? சும்மா இங்க இருக்கிற கல்லை கொண்டு எடுத்துன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு பிள்ளை அதை மாற்ற முடியும். நீங்க சும்மா ஆண்டவரோட பிள்ளை, ஆபிரகாமோட பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க வாழ்க்கையில ஒரு கனி இல்லைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில மாற்றமே வந்தது என்ன, நான் எதுல எல்லாம் மாறி இருக்கிறேன், எனக்குள்ள என்னென்ன குணங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது, அதுதான் கணக்கு. ஹல்லேலூயா. நான் எத்தனை முறை சர்ச்சுக்கு போனேன், எத்தனை செய்தி கேட்டேங்கிற கணக்கு இல்லை. நான் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் மாறி இருக்குது, என் பேச்சு மாறி இருக்குது, எனக்குள் பொறுமை வந்திருக்கிறதா, எனக்குள்ளே பலவிதமான இந்த கனிகள் வளர்ந்திருக்கிறதா என்று கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கூட எடுத்து நான் வேற தப்பா இருக்கு, வேற தப்பா இருக்கிறதுனால கனியும் தப்பா இருக்கு. அதனால கோடரி எடுத்து நான் என்ன பண்றேன், வேறைய வெட்டிடுறேன். வேற சரி பண்ணிட்டேன்னா கனி சரியாயிரும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. வேற நல்லதா இருந்துச்சுன்னா கனியும் நல்லதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒரு சில வேறான காரியங்களை வெட்டுகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள வேர் பிடித்திருக்க நிறைய காரியங்களை ஆண்டவர் வெட்டுறார்.